அனைவருக்கும் வணக்கம். நாம ப்ரிலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் பாலிட்டியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்னென்ன, அதன் பிறகு நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னா என்னென்ன, இதுதான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த டாப்பிக்லேருந்து என்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இதில் எதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, எதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஒரு 4 பாடியை கொடுத்துட்டு அதில் எது ஆட் அண்ட் அவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை கேட்பாங்க. அதாவது எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு சேர்மேனா, ஒரு வைஸ் சேர்மேனா, இல்லை ஒரு சேர்மேனா, 4 மெம்பர்ஸா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இதில் ரிப்பீட்டடாக வரும். நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கேட்பாங்க. இதில் காரணம் ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆனது எதுக்கு பவர் அதிகம். ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, அந்த கான்ஸ்டியூஷனுடைய பாடியானது கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே அந்த பாடியை சேர்த்து உருவாக்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கோங்களேன். அது கான்ஸ்டியூஷன் எழுதும்போது இனிமேல் ஒரு பாடி இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதிருவாங்க. அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு வாங்க. ஒரு பார்லிமெண்ட்டுடைய எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு அது இருக்கக்கூடாது. அது இண்டிபெண்ட்டாக தன்னிச்சையாக செயல்படணுன்றதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு அதிகப்படியான பவர் இருக்கணும் இல்லையா. இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷனுடைய சேர்மனை சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜரை இப்போ யார் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க. நம்மளாம் மக்கள் ஓட்டு போட்டால் ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ 3 பேர் கொண்ட ஒரு பாடியை உருவாக்கலான்றாங்க. 1 பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், 2 ஆப்போசிஷன் லீடர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும். 1 ஆளுங்கட்சியோட தலைவர், இன்னும் எதிர்கட்சியோட தலைவர், 3வது சிஜிஐ இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் இருக்கணும். இவங்க 3 பேரும் பாருங்களேன், ஒரு செப்பரேட் பாடி இல்லையா. இவர் ஏதாவது ஒன்று அவருக்கு ஃபேவராக எடுத்தாருன்னா அதை இவர் தடுப்பார். இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷனுக்காக ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி ஆனவர் அவர் தடுப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் தடுப்பார். இப்படி இல்லாமல் சிஜிஐ இதில் வேணாம், எக்ஸ்ட்ரா நம்ம ஹோம் மினிஸ்டர் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் இருக்கும்போது 3மே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த 3மே பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணோம், அவங்களுக்கு தேவையான சில முடிவை எடுத்துப்பாங்க இல்லையா. இதில் அப்போசிஷன் லீடர் இருந்தாலுமே அவர் பார்க்கும்போது அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தானே. அதனால இது எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கும். அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு ஃபேவராக தான் சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நிறைய ரீசெண்டாக சில விஷயங்கள்லாம் வரத, கான்ட்ரவர்சிலாம் வரத நீங்கள் படிச்சிருப்பீங்க நியூஸ் பேப்பரில். ஸோ அப்படி ஒரு பாடியானது, ஒரு அமைப்பானது, ஒரு இன்ஸ்டிடியூஷனானது கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் பாடி, அதுக்கு அதிகப்படியான பவர் இருக்கும். இல்லை அதன் பிறகு ஒரு ஆக்ட் மூலமாக ஸ்டாச்சுரி பாடி அது உருவாக்கியிருக்காங்க, அது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, அது டைரெக்டாக லெஜிஸ்லேச்சருடைய இல்லை பார்லிமெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்குன்னா அது இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாது இல்லையா, அதுக்கு லெஸ் பவர் இருக்கும். ஸோ இந்த வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதில் கேள்வி கேட்குறாங்க. எது கான்ஸ்டியூஷனல் பாடி, எது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இப்போ புரிஞ்சுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நாம என்னென்ன கான்ஸ்டியூஷனல் பாடி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. அடுத்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி நம்ம படிக்கிறோமே அது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி. ஃபினான்ஸ் கமிஷன், பிரசிடென்ட் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் அமைப்பார். இது ஃபினான்ஸை ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கும். அடுத்த நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST, அடுத்த நேஷனல் கமிஷன் ஃபார் OBC அண்டு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், இந்த மொழி சிறுபான்மை இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு அமைப்பு. அடுத்து கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கேக்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஆடிட்டருங்க. சாரி, ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. சாரி, டிஸ்டர்பாக ஒரு ஆக்வர்ட டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. மொத்தமே ஒரு 8 பேருங்க. இந்த 8 பாடியை தான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷனல் பாடி பற்றி 1 by 1 பார்த்துருமா. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது ஆர்டிகல் 324லேருந்து 329 வரைக்கும் இது இதோடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. முன்னாடியெல்லாம் ஆர்டிகல் கேட்க மாட்டாங்க, இப்போல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால முக்கியமானது மட்டும் படிச்சுக்கங்க, எல்லாத்தையும் படிக்க வேணாம். இவருடைய சீஃப் எலெக்ஷன் இவங்க யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். இதில் மொத்தம் இது 3 மெம்பர் பாடிங்க, 3 மெம்பர் பாடி. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், அதே போல் எலெக்ஷன் கமிஷனர் 2 பேர் இருப்பாங்க. இதில் யாருக்கு பவர் அதிகம்னா, பவர் இவங்களுக்கு பெருசு இவங்களுக்கு சின்னது அப்படிலாம் கிடையாது. 3 பேருக்குமே ஈக்குவல் பவர் சொல்லியிருக்காங்க பாருங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் எலெக்ஷன் கமிஷனருக்கும் ஹாவ் ஈக்குவல் பவர். ஆனால் இதில் ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது டிஸ்பியூட் எப்படி வருது அப்படின்னா, இது 3 பேரில் யார் 2 பேர் இதுக்கு ஒத்துழைக்கிறாங்க, 3:1 ரேஷியோ அந்த மாதிரி ஒரு போக்கில் மெஜாரிட்டி யார் இருக்கும், ஒரு முடிவு எடுக்கிறாங்க, 2 பேர் ஓகே சொல்கிறாங்க,
ஒருத்தர் வந்து வேணா சொல்றாருன்னா 2 பேர் முடிவெடுத்தாங்க இல்லையா, அது சீஃப் எலெக்ஷன் கமிஷனாகவும் இல்லை ஒருத்தங்களா இருக்கலாம், இல்லை இவங்க 2 பேர் முடிவெடுத்தாலும் அதை வந்து இவர் வந்து கேட்டுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லோக்சபா எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறது அவங்களுடைய வேலையே. அதே போல் ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது, இதுதான் அவங்களுடைய வேலை. ஸோ பாருங்கள், ப்ரிப்பேர்ஸ் த எலெக்டர் ரோலை வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எஸ்ஐஆர் வருது இல்லையா அது. அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அவங்களுக்கான சிம்பிள்ஸை வந்து அலாட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரான எலெக்ஷனை நடத்துறது, பிரசிடென்ட் அண்டு அட்வைசஸ் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ஆன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி அண்ட் எம்எல்ஏ உடைய டிஸ்குவாலிஃபிகேஷனை பிரசிடென்ட் சொல்கிறது. இவங்க வந்து ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து இவங்க முறைகேடாக வெளியே போகிறாங்க அப்படின்னா அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு சொல்கிறது, அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்குவாலிஃபை வந்து பிரசிடென்ட் தான் பண்ணுவார், இவங்க பண்ண மாட்டாங்க. அதே போல் எலெக்ஷன்ஸையும் வந்து இவங்க நடத்துவாங்க. என்னென்ன எலெக்ஷன்ஸ் நடத்துவாங்க? லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் அசம்பிளி, பிரசிடென்ட் எலெக்ஷனையும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனையும் வந்து இவங்க தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. லோக்கல் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து எலெக்ஷனை இவங்க வந்து நடத்த மாட்டாங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பாருங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரிமூவ் லைக் பை எப்படி சுப்ரீம் கோர்ட் இப்போ வந்து இவங்க எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களாம், ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜியை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுவாங்களோ அது போல தான் பார்லிமெண்ட்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதற்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் மூலமாக தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக இவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க பாருங்க. இவர் ஏதாவது ஒரு இல்லீகல் விஷயங்கள், ஏதாவது ஒரு இல்லீகலான ஒரு விஷயங்கள் இவர் ஈடுபட்டிருக்காருன்னு இவர் மேலே வச்சுன்னா இவர் மேலே வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நிறைய விலைகள் என்னென்னு பார்த்துட்டோம், கனெக்ட் பண்ணுறதையும் பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரி, ஓகே, ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்கிறேன். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன், டக்குன்னு மறந்துட்டேன். அடுத்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா? இது வந்து ஆர்டிகல் 315லேருந்து 323 வரைக்கும் யூபிஎஸ்சியை பற்றி வந்து சொல்லுது. ஸோ இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் யார் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார்னு பார்க்கும்போது சேர்மன் அண்ட் மெம்பர்ஸை வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா? அடுத்தது இவங்களுடைய டென்யூர் 6 வருஷம் இவங்க வந்து பதவிக்காலம் இருக்கலாம். அதே போல் 65 வயசு முடிவு வரைக்கும் இவங்க பதவிக்காலம் இருக்கலாம். இப்போ வந்து 63 வயசில் ஒருத்தர் யூபிஎஸ்சியுடைய சேர்மனாக ஆகிறாருன்னு வச்சுங்களேன், 2 வருஷத்துலேயே அவருக்கு 65 ஆகிடும். அதனால் 2 வருஷத்துலேயே அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிடணும். அது மாதிரி. அதே போல் இவருக்கு வந்து ஒரு 55 வயசு தான் ஆகுது அப்படின்னா 6 வருஷம் முடிஞ்சிட்டாலும் இவர் பதவி விட்டு போயிடலாம். இது வந்து அடுத்த இவனுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்க்கும்போது ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நடத்துறது, அதன் பிறகு வந்து சென்ட்ரல் சர்வீசஸோடைய எக்ஸாம்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுறது இவங்களுடைய வேலை தான். ரிக்ரூட்மெண்ட், ப்ரொமோஷன், டிசிப்ளினரி மேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே இவங்களுடைய வேலைகள் தான். இவங்களுடைய அட்வைஸ் அப்படிங்கிறது நாட் பைண்டிங் பட் ரீசன்ஸ் மஸ்ட் கிவன் இஃப் இக்னோர். இவங்களுடைய அட்வைஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இருக்கக்கூடியங்கள இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த ப்ரொமோஷன் கொடுக்குற இந்த வேலைகள் எல்லாமே வந்து அந்தந்த கவர்மெண்ட்டுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிமூவல் ப்ராசீஜரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவ் பண்ணுவார். சரிங்களா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அப்பாயின்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர்டிகல் 315லேருந்து 323 வரைக்கும் சொல்லுது. இதுவும் அதே போல தான். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் ரிமூவலை வந்து பிரசிடென்ட் தான் பண்ணுவார், கவர்னர் கிடையாது. அதே போல் யூபிஎஸ்சியுடைய மெம்பர்ஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து ரிமூவ் பண்ணுவோம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர், ரிமூவ் பண்ணுறது பிரசிடென்ட். இவ்வளோதாங்க. மேலே பார்த்தா அதே வேலையை தான் இவங்களும் பண்ணுவாங்க. அதே போல் 6 வருஷம் 62 இயர்ஸ் அது வயசுக்குள்ளே இவங்க ரிமூவ் ஆகிடும். இதில் வந்து 65, இதில் வந்து 62, ஒரு 3 வருஷம் கம்மி. ஆனால் இந்த டென்யூர் வந்து 6 வருஷம் தான். அடுத்ததாக வந்து ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கொடுத்து வந்து 280 வந்து ஆர்டிகல் 280 வந்து சொல்லுது. இது வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார், பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அவர் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை அவர் அமைப்பார். பிரசிடென்ட்டுடைய அந்த வேலைகள் என்னென்ன, அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேலைகள்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம இன்னும் பார்லிமெண்ட்ரி விஷயத்துக்குள்ளே நம்ம போகல, எக்ஸிக்யூட்டிவ் விஷயங்களுக்குள்ள நம்ம போகும்போது அடுத்த கிளாஸில் இதை பற்றிலாம் அவருடைய வேலை என்ன அப்படிங்கிறதுல இதெல்லாம் வரும். இதில் வந்து ஒரு சேர்மனும் ஒரு 4 மெம்பர்ஸும் வந்து இருப்பாங்க. இவனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் இந்த வரியை வந்து எப்படி பிரித்து கொடுக்குறது அதை செய்வாங்க. அதே போல் கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு ஸ்டேட்டுக்கு சில ஏதாவது உதவி செய்யணும் சென்ட்ரல்லேருந்து அப்படின்னா அதுக்கான கிராண்ட்ஸை என்ன சொல்லுவாங்க, அது பேர்
கிராண்டிங் என்ன சொல்லுவாங்க, அனுமதின்னு அது கரெக்டான வார்த்தை கிடையாது, இல்லை வந்து கிராண்டிங்னு ஒப்புதல் கொடுக்கறது, ஒப்புதல் கொடுப்பாங்க. மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டேட் ஃபினான்சஸ், நிதி தொடர்பான விஷயங்களுக்கு வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஐடியாஸையும் வந்து இவங்க கொடுப்பாங்க. அதே போல் ஒரு வெள்ள நிவாரண நிதி வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருதுன்னா அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸையும் வந்து இவங்களுக்கு எப்படி அலோகேட் பண்ணலாம் அந்த ப்ரொசீஜர் இதில் வந்து முடிவெடுப்பாங்க. அதே போல் இது வந்து ஒரு அட்வைசரி பாடி தான், இது ஒரு அட்வைசரி பாடி. இது வந்து பைண்டிங்காக வந்து இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே போல் ஃபினான்ஸ் கமிஷன்றது விச் இஸ் நாட் அ பர்மனன்ட் பாடி. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன, ஃபினான்ஸ் கமிஷன் யார் அமைக்கிறாங்க, பிரசிடென்ட்டு, சேர்மன் ஒருத்தரும் ப்ளஸ் வந்து 4 பேர் இருப்பாங்க, டாக்ஸ் வந்து பிரித்து கொடுக்குறது அதோடைய வேலை. இது வந்து அட்வைசரி பாடி, இது வந்து ஒரு அட்வைசரி பாடி. இதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸை பைண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன்றது பர்மனன்ட் பாடி கிடையாது. காரணம் என்ன, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் பிரசிடென்ட் தான் இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST ஆர்டிகல் 338 ஆர்டிகல் 338A வந்து சொல்லுது, இதில் ஒரு சேர்மனும் வைஸ் சேர்மனும் மெம்பர்ஸும் வந்து இருப்பாங்க. இதை பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். SC/STக்கான அவங்களுடைய சேஃப்கார்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் தான் இவங்க வந்து கொடுப்பாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சேர்மனு வைஸ் சேர்மனு மெம்பர்ஸ் இருப்பாங்க, இவங்களெல்லாம் பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். SC/ST சேஃப்கார்டை வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆனுவல் ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் சொல்லும். ஒரு சிவில் கோர்ட்டுக்கான பவர்ஸ் வந்து கிட்ட இருக்கும். ரிமூவலும் பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். இவ்வளோ தாங்க தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி மேலே பார்த்து SC/ST மாதிரியே தான் இதுவும். இவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து 2018 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இந்த கமிஷன் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. சேர்மனும் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இவங்களையும் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக அப்போ வந்து இருக்குது, முன்னாடி வந்து இல்லை. ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு ஆர்டிக்கல் உள்ளே கொண்டு வந்து அது கான்ஸ்டியூஷனில் பேஸ் பண்ணதுனால இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக இப்போ இருக்குது. இது முன்னாடி வந்து இல்லை, கான்ஸ்டியூஷன் எழுதும்போதே இந்த ஓபிசி வந்து கமிஷன் வந்து இருந்துச்சானா கிடையாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதே போல் இதுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கான பவர்ஸ் இருக்குது. அதன் பிறகு வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழி சிறுபான்மைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர். இது வந்து ஆர்டிகல் 350B இருக்குது. இது வந்து ஒரு சிங்கிள் மெம்பர் மாடி, இதையும் தான் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இவங்களும் வந்து ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட் சொல்லுவாங்க, பார்லிமெண்ட் முன்னாடி அவங்க ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து கேக் ஆடிட்டர் அண்ட் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 148 அண்டு 148லேருந்து 151 வரைக்கும் இருக்கும். இதையும் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இவங்களுக்கு 6 இயர்ஸ் வந்து 65 இயர்ஸ் வந்து பாருங்கள். யூபிஎஸ்சிக்கும் இவருக்கும் வந்து ஒரே ஒரு ஏஜ் கேட்டகரி தான், ஏஜ் லிமிட் தான். இவனுடைய வேலை என்ன, யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அக்கௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறது தான். அதாவது ஒரு ஆடிட்டருங்க, கணக்கு பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்தியா லெவலில் ஸ்டேட்டுக்கு இவர் தான், சென்ட்ரலுக்கு இவர் தான். இவர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் வந்து இவர் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவார். ரிமூவில் அதே போல தான், ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அதே போல தான் இவரையும் வந்து கேகையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். காரணம் என்ன, இந்த கணக்கு வழக்கில் இவர் வந்து சுதந்திரமாக செயல்படணும், யாருக்கு வந்து பயஸ்டாக இருக்கக்கூடாதுன்றதுனால இவர் வந்து சொல்கிறோம். அதே போல் கேக்ன்றவர் கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ், மக்களுடைய பணத்தை தான் இவர் வந்து பாதுகாக்கிறாரு, அதனால வந்து கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கான்ஸ்டியூஷனல் பாடியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், எல்லாரையுமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, எல்லாரையுமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதே போல் சில விஷயங்களை பாருங்கள், எல்லாத்தையுமே பாருங்கள் பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவும் பண்ணுறாரு. ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும்தான் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு, யாரை, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆனால் ரிமூவ் பண்ணுறத பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவ் பண்ணுறாரு. எல்லா பாடியிலையும் பாருங்கள் ஒரே ஒருத்தர், இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மட்டும்தான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. மற்ற எல்லாத்தையுமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவல் எல்லாத்தையுமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவ் பண்ணுறாரு. சரிங்களா? இதில் நமக்கு தெரியாது ஏதாவது ஒரு இன்டர்னலான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நானும் உட்பட மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம திருத்திக்குவோம். சரிங்களா? அடுத்த வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி ரொம்ப குறைவு தான், ஒரு 4 தான் இருக்குது, நிறைய இருக்கலாம். பட் தான் முக்கியமானது மட்டும் இங்கே பார்ப்போம். சரிங்களா? அதில் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறது நிதி ஆயோக். இந்த பிளானிங் கமிஷன் தான் வந்து நிதி ஆயோக்னு மாற்றிருக்காங்க. இப்போ பாருங்கள், MG ரேகா இந்த 100 நாள் வேலை திட்டத்துடைய பேர் வந்து மாற்றிருக்காங்க. விக்சிக் பாரத் ஜி அப்படின்னு கொண்டு வந்துருப்பாங்க. அது படிக்கிறது இப்போ இல்லை, நான் ஜின்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ், நேற்று கூட ஹிந்து பேப்பரில் அது குறித்து வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்துருந்துச்சு. இப்போ அது குறித்து பார்லிமெண்ட்டில் ப்ரொடெஸ்ட்லாம் வந்து நடத்திட்டு இருக்குது. மகாத்மா காந்தியுடைய பேர் வந்து நீக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அதே போல தான் இந்த பிளானிங் கமிஷனுடைய வந்து பேரையும் மாற்றிருக்காங்க, நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு 2015
இது யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னு பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட சேர்பர்சனாக வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார். சிஇஓ அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர் தான். இவரே வந்து எல்லா வேலையும் வந்து பார்க்க மாட்டார்ல, சேர்பர்சனாக இருப்பார். ஆனால் இதோடைய வேலை சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கொண்டு அவர் போயிடுவார். ஸோ இவங்களுடைய வேலை என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்க்கும்போது திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுடைய திங்க் டேங்க். இவங்க தான் வந்து யோசனைலாம் செஞ்சு இந்த மாதிரி பாலிசியை கொண்டு வரலான்னு சொல்லுவாங்க. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை வந்து இது என்ஷூர் பண்ணோம். லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இது வந்து பாலிசி வந்து மேக் பண்ணோம். நோ ஃபினான்ஷியல் அலோகேஷன் பவர். இது வந்து நிதி ஒதுக்கீடு சொல்லக்கூடிய அந்த பவர் மட்டும் கிடையாது. இது பாலிசிஸ் வந்து கொண்டு வரலான்ற அட்வைசரி கொடுக்கும். இது வந்து திங்க் டேங்காக இருக்கும், அவ்வளோதான். இதோடைய சேர்பர்சனாக பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இது பிளானிங் கமிஷனுடைய ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் 2015 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதோடைய ஃபிலிம்ஸ் என்னன்னு பார்க்கும்போது நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, ஸ்டாச்சுரி பாடி கிடையாதுன்றத நாம் ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ன்ற ஒரு ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. இது சேர்பர்சன் யார் இருப்பார்? முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் தான் வந்து சேர்பர்சனாக போடுவாங்க. அதுதான் மேண்டட்ரி. அப்பாயிண்ட் யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் எது பண்ணாலும் அது பிரைம் மினிஸ்டருடைய ஒப்புதல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் ரைட் வயலேஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுதான் இவங்க சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சிவில் கோர்ட்டுக்கான பவர்ஸ் வந்து இருக்குங்க. இவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆனது விச் இஸ் நாட் பைண்டிங். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சரிங்களா? அதே போல் ரிமூவல் வந்து பிரசிடென்ட் தான் வந்து பண்ணுவார். அப்பாயிண்ட் வந்து பிரசிடென்ட் பண்ணுறாரு, ரிமூவலும் பிரசிடென்ட் தான் வந்து பண்ணுறாரு. அடுத்தது வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதுக்கும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து கவர்னர். ஸ்டேட்டுக்கும் வந்து அதே போல தான் ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு என்னென்ன பவர்ஸோ அதே போல தான் ஏதோ பவர்ஸ் இருக்கும். ஒரு சிவில் கோர்ட்டுக்கான பவர்ஸ் வந்து இருக்குன்றாங்க. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கான ஒரு பாடி. இது ஒரு ஸ்டாச்சுரி பாடி 1992 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது அப்பாயிண்ட் பண்ணுறது சேர்பர்சன் மெம்பர்ஸையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும். பாருங்கள், இதில் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அண்டு கவர்னருடைய வேலை கிடையாது. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. உமன்ஸுடைய ரைட்ஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது, ஏதாவது கம்பெனி வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. அதே போல் இது வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. அவ்வளோதாங்க. இதில் பாருங்கள், நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எது கான்ஸ்டியூஷனல் பாடி, எது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, இதில் இருக்கிற மெம்பர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் ரிமூவ் பண்ணுறாங்க, இவ்வளோ தான் வேலை. பேர் நமக்கு தெரியும் இது என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேஷனல் கமிஷன் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ எலெக்ஷன் நிற்க போகிறாங்க. அப்படின்றதுனால அதோடைய பவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது தான். நம்ம பேர் வச்சு சொல்லிடணும் அதோடைய வேலை என்னது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் ரிமூவ் பண்ணுறாங்க, இது கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா. அப்போ இதை விட்டால் கொஞ்சம் அளவுக்கு ஆர்டிகளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே போல் மெம்பர்ஸ் முடிஞ்சால் அப்பாயிண்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மோரோவர் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் கான்ஸ்டியூஷனல் பாடி கூட விட்டுடலாம். இதை மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நாம் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, நான் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் நாளிலிருந்து ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் மொத்தமே வந்து ஒரு 3 கிளாஸில் முடிச்சிடலாம். மொத்தமாக வந்து 3 கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எடுத்துகிட்டு அடுத்த ஃபேஸில் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் பார்ப்போம். பாலிட்டி இதோட போதும், நிறைய படிச்சுட்டோம். அடுத்த விஷயங்களை நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம், ஒரு ரொட்டேஷன் மேனரில் போவோம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஃபெட்டிக் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.